விழுப்புரம் மாவட்டத்தில் 3 நாட்களாக கரை புரண்டோடிய வெள்ளம் பெரும்பாலான பகுதிகளில் கட்டுக்குள் வந்தது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள். செங்கால் புயல் கரையேறியது தொடங்கி வெள்ளப்பெருக்கோடு காணப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பாலான கிராமங்களில் தற்பொழுது வெள்ளம் வடிய தொடங்கி இருக்கின்றது. சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்ட நீரின் அளவு கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்ட நிலையில் தென்பெண்ணை ஆற்றிலும் அதன் கிளையாறுகளாக இருக்கக்கூடிய பம்பை ஆறு உள்ளிட்டவற்றிலும் பாய்ந்து செல்லக்கூடிய நீரோட்டத்தின் வேகம் சற்று குறைந்திருக்கின்றது. எனவே ஊர்களில் தேங்கியிருந்த தண்ணீர் வடிய தொடங்கி இருக்கின்றது. அதன்படி தென்பெண்ணை ஆற்றினுடைய கிளை ஆறுகளின் ஒன்றான பம்பை ஆற்றிலே தற்பொழுது வெள்ளம் கணிசமான அளவு குறைந்திருக்கின்றது. அதே நேரம் ஆற்று கால்வாய் முழுவதுமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியபடி இருக்கின்றது. என்றாலும் நேற்று வரை இருந்த விளைநிலங்களை மூடி இருக்கும் வெள்ளம் என்ற சூழல் தற்போது மாறியிருக்கின்றது. மெல்ல மெல்ல விளைநிலங்கள் பார்வைக்கு தட்டுப்பட தொடங்கி இருக்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்திலேயே வேளாண் விளைச்சல் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியான விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பல கிராமங்களில் உளுந்து, கம்பு தானியங்கள், நெல் உள்ளிட்டவை எல்லாம் அதிகமாக பயிரிடப்பட்டன. இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களாக அவை அனைத்துமே மூழ்கிய நிலையில் காணப்பட்டன. வெள்ளம் வடிந்திருக்கும் சூழலில் தங்களுடைய விளைநிலங்களில் விதைக்கப்பட்டிருந்த பயிர்களின் நிலைமை என்ன என்பதை இன்றுதான் விவசாயிகள் வெளியில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. வெள்ளம் வடிந்து போனாலும் அங்கு இருந்த கரும்பந்தோட்டங்கள், வயல்வெளிகள் முழுவதுமாக பாழடைந்து போயிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த கரும்புகள் எல்லாம் தரையோடு தரையாக கீழே விழுந்து கிடக்கின்றன. வெள்ளம் கணிசமாக வடிந்திருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள், விவசாயிகள் வேளாண் நிலங்களை வந்து பார்த்து செல்லுகின்றார்கள். அனைத்து வேளாண் பயிர்களும் பெருத்த சேதத்தை சந்தித்திருக்கின்றது. அதே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுப்புரம் மாவட்டத்திலே தென்பெண்ணை ஆறு, பம்பை ஆறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும், சக்கராபணி ஆறு உட்பட அனைத்திலுமே சற்று வெள்ளத்தினுடைய தாக்கம் குறைந்து கரைகளை கடந்து செல்லக்கூடியது என்பது தற்பொழுது ஆற்றுக்குள் மட்டும் பெருக்கெடுத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது.